சுவாமிகளே, எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம். காலையில் விரதம் இருந்தேன். இப்போ தான் விரதங்க விட போகிறேன். ஆமாம், விரதம் விடுறதுக்கு முன்னாடி நண்பர்களே, நம்ம யூடியூப் சேனலில் பல தடங்களை மீறி நம்ம யூடியூப் சேனலில் பல லட்சங்கள் பல கோடிகள் இல்லைனாலும் ஏதோ உங்கள் புண்ணியத்தில் சிறிய பணமோ பெரிய பணமோ நம்ம யூடியூப்பில் என்ன வருதோ அந்த பணத்தை நேரடியாக மக்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன். இந்த மீசமணியோட வேலை மற்ற யூடியூப்பர் மாதிரி கிடையாது. நம்ம உண்மை உழைப்பு உயர்வு, அவ்வளோதான். ஓகேங்களா? சும்மா அதே மாதிரி பணத்தை வச்சுக்கிட்டு கசகசன்னு இழுத்துட்டுலாம் போக மாட்டேன். வீடியோவில் ஒரு யூடியூபரை வீடியோ போட்டு லாஸ்ட் முடியும் ஓப்பனிங்லாம் அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கேன் நண்பர்கள. நம்ம யூடியூப்பில் பல தடைகளை மீறி பேலன்ஸ் இல்லாத காரணத்தில் பணம் எடுக்க முடியல. ரம்ஜான் படி அந்த வந்துருச்சனால இன்றைக்கி தான் பேங்களை எழுதி கொடுத்து எடுத்து வந்துக்கிட்டு ஏடிஎம் கார்டுக்கு எழுதி கொடுத்துட்டேன். ஏடிஎம் கார்டு தொலைஞ்சி வச்சு எழுதி கொடுத்துட்டேன் நண்பர்கள. அவ்வளோதான். எவ்வளோ பணம் வந்துச்சு, எத்தனை பேர் கொடுக்கணும்னு பிரித்து கொடுத்துருவோம் இன்றைக்கி. ஏன்னா நம்ம அட்மின் வேறு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாப்புல. ஏன்னா என்னண்ணே அப்படின்னா இருக்க பிரதர் எடுக்க முடியல போனோம் அப்படின்னா ரைட்டு ஓகேண்ணே அப்படி புரிஞ்சுக்கிட்டாப்புல. நம்ம கேமராமேன் மாஸ் மாதிரி அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். என்னென்ன மாமா முடிச்சு விட்டியா காசெல்லாம்? இன்னைக்கு எடுக்கலையா, எடுத்துகிட்டு தர்றேன் மாப்பிள்ளன்னு சொன்னேன். அவருக்கு இந்த 2 பேருக்கு கொடுக்குற மாப்பிள்ள. நம்ம யூடியூப் சேனல் அன்றைக்கே சொன்னேன் 16,500 வந்துருச்சுன்னு சொன்னேன். அதான் உண்மை. இன்றைக்கி தான் நண்பர்களை எடுத்துட்டு உடனே விரதம் விடுறதுக்கு முன்னாடி என்னுடைய விரதத்தை இதில் சொல்லி கொடுத்துருவோம். முதல்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16,500 நம்ம யூடியூப் சேனலில் கடந்த 3 மாதம் போராடி வாங்கின பணம் தான் அந்த பணம். இந்த பணம் யார் மூலியம் வந்துச்சுன்னா எல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவுனால வந்துச்சு. மற்றபடியாக வேறு ஆறுதல் கிடையாது. எல்லாமே உங்கள் சப்போர்ட்டு தான் நண்பர்களே. இந்த பணத்தை 1 2 3 3000 இந்த சேனலை என் இடத்துல ரன் பண்ணுற அட்மினுக்கு 1 2 3 இது வந்து மாஸ் மாதிரிக்கு என் மாப்பிள்ளைக்கு. ஏன்னா வெளியில் போகும்போது அவர் தான் கேமரா போகல, ஃபுல்லாக 2 வீலர் அவர் தான், பெட்ரோல் அவர் போடுவாப்புல. இந்த பணம் உண்மையிலேயே மாப்பிள்ளை அடுத்த வீடியோவில் பணம் நிறையா வரும்போது நான் உனக்கு மாஸ் மாதிரி நிறையா தர்றேன் மாமா. அதேமாதிரி அட்மினுக்கும் சொல்கிறேன், பணம் நிறையா வரும்போது உங்களுக்கும் சேர்த்து தர்றேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இருக்குது 10,500 இருக்குது நண்பர்களே. 16,000 போச்சு. இந்த வீடியோவுக்காக நான் செலவு பண்ணது ஒரு 2,000 3,000 தான் இருக்கும். மற்றபடியாக என்னுடைய உழைப்புக்கு கிடைச்ச ஊதியம் தான் நினைக்கிறேன். இதை யாரும் ஏமாற்றியோ ஒவ்வொரு நிறைய பேர் சொல்கிறீங்க ஒவ்வொரு வீடியோ போடும்போது எவ்வளோ கஷ்டம், அப்லோடு பண்ணுறது எவ்வளோ சிரமம்னு தெரியும். அந்த வீடியோ போட்டால் தான் அதனுடைய வலிகள் வேதனை தெரியும். ஓகேங்களா? அந்த லெவலுக்கு ஒன்றும் பேடாவெல்லாம் கமாண்ட் வரல ஒரு சிலர் தவிர. ரொம்ப அதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி எல்லாத்துக்கும் அந்த பணத்தை டிஸ்போஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். 2 அட்மினுக்கும் மாப்பிள்ளைக்கும். மற்றபடி இந்த பணம் பூரா 10,500 நம்ம எனக்கு தான் நண்பர்களே. வேறு இன்னும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கஷ்டப்பட்டு உண்மையிலேயே பயங்கர கஷ்டம். வீடியோ போட்டு அப்ளை பண்ணுங்களா அவன் இப்போ நாக்கு தள்ளிடுது. நம்மள ஹாஸ்டேக் போட்டு அது போட்டு அப்ளை பண்ணி அவரை அப்ளை பண்ணிடுவோம். அடடடா இன்றைக்கி நம்ம வீட்டை என்ன சாப்பிட்றது ரொம்ப உழம்பிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர்ஸ் மதுரை 14 ஜவுளி கடை தான். நம்ம ஊம்சூர் லட்சுமி ஜவுளி கடையில் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான ஆடைகளும், உள்ளாடை, சுடிதாரு, லேடிஸுக்கு, குழந்தைகளுக்கு பட்டு புடவை, பட்டு சேரீஸ், பெரிய ஆளுகளுக்கு பேண்ட்டு, ஜீனு, அது இது கணக்கிலடங்காத வெரைட்டி வந்து இறங்கியிருக்கு. நம்ம ஸ்ரீ லட்சுமி ஊம்சூத்தில் சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். முடிக்கிற மாதிரி வந்துருச்சு, வாய் உழம்ப ஆரம்பிச்சிருச்சு. பசி நண்பர்களே, ரொம்ப பசி ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ விரதம் விட போகிறேன். ரொம்ப நன்றி. அதாவது இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்பு பார்த்திங்கன்னா சுண்டக்கலை குழம்பு தான் நண்பர்களே. சுண்டக்கலை சுண்டக்கலை குழம்பு பார்த்திங்களா? இரடி வெள்ளைப்பூடு அதிகம் போட்டிருக்க. ரைட்டு, இன்றைக்கி வெடி உண்டு. அடுத்து வந்து வெண்டைக்காய் கூட்டு. நம்ம எப்போ ரெகுலராக இருக்க மோர் மிளகாய் அப்பளம், அருமையான மோர் நண்பர்களே, தரமான மோர் நண்பர்களே. ஓகே, சாப்பிட ஆரம்பிக்கலாமா நண்பர்களே? தெரிக்க விடலாமா? தரமான சாப்பாடு தான் நண்பர்களே. தரமான இன்றைக்கி ஒரு மதிய சாப்பிடணும். உங்களை நான் சந்திக்கிறேன். நல்ல சுண்டக்கடலை குழம்பு பரவாயில்லையா? மாலை ஓடுதுந்து சுட சுவையான குழம்பு தான் கிடைக்குது. ஏம்மா இவ்வளோ வெள்ளைப்பூடு இவர் பூரா வெள்ளைப்பூடணும் போல. எதுக்கு இவ்வளோ வெள்ளைப்பூடு போட்டு வைக்கிற? உன்னத்தான் எதுக்கு இவ்வளோ வெள்ளைப்பூடு போட்டு வைக்கிற? வெள்ளைப்பூடு வந்து நல்லதுக்குன்னு தான் சொல்லுவாங்க.
நீ அதை உன் பாஷையில் நீ வேறு விதமாக எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சமாளிப்பா. அடடடடடடடா. அமேசான் இப்பெல்லாம் மோர்லாம் வாங்கி வச்சுருங்க. சத்தியமாக சொல்கிறேன், செம்ம டேஸ்டாக இருக்கு. நான் உன்னை பெருமைப்படுத்துக்கான்னு சொல்லலை, உண்மையிலேம்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வெள்ளைப்பூடெல்லாம் சேர்த்து பிணைஞ்சிக்கிட்டு உருட்டிட்டு ஒரு வாய் விட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அன்புல பேச்செல்லாம் கிடையாது, வீச்சுதான். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் செல்லாணி ஜுவல்லரி, ரிசோலைன். குழு குழு ஏசி வாங்க, சத்யாஸ் வாங்க. தங்கம் வாங்க, தங்கமயில் வாங்க. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, மதுரை. காஜா சாப்ஸ் விளக்குத்தூண் கடை. வேற அட சொல்லி விட, சும்மா பிரிப்புறமா அடிச்சு விடுவான். நீடி ஊமையா, விரதமா, பேச மாட்டியா, மௌன விரதமா? தூக்கறதா? நேற்று வந்து நாங்கள் டவுனுக்குள்ளே போனோம் நண்பர்களே. குதிரைக்கு கடிவாளம் கட்டினது மாதிரி நேராக கூட்டி போனார். வெங்காய கடைக்கு, வெள்ளைப்பூடு கடைக்கு மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டார் நண்பர்களே. நமக்கு தான் வெள்ளைப்பூடு தான் முக்கியம். ஒரு சேலை கடைக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்றலாம் இல்லாமல் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டார் நண்பர்களே. டீ வடை வாங்கி, டீ வடையில் பொய் சொல்கிறாரு பார்த்தீங்களா நண்பர்களே? வடையெல்லாம் இல்லை நண்பர்களே, வெறும் டீ மட்டும்தான் வாங்கி கொடுத்தாரு. அதுலேயும் பொய்யை பார்த்துக்கோங்க, வடை வாங்கி கொடுத்தோம். இந்த வடை கேட்டேன், வேணாண்டா. சத்தியமணியமலா சரி பிரியாணி தான் சாப்பிட முடியாது. அப்படியே சரி அங்கே நாச்சியார்ஸ் எம்புட்டு கடை இருக்குது, சரி ஒரு அட்டு இப்படியே உள்ளே போயிட்டு வாமா, நாங்கள் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லலாம்ல நண்பர்களே? இந்த 10,000 காலி பண்ணுறதுக்கு நானும் அது இன்னைக்கு தானே எடுத்தேன், நேற்று எடுக்கலை. நேற்று எடுத்திருந்தாதே நான் கூட்டிகிட்டு போயிருந்துருப்பேனே, விட்டுருக்க மாட்டேனே. அதானே தெளிவா நீ இப்போ போய் எடுத்துகிட்டு வந்திருக்க. இது எழுதி கொடுத்து எடுக்க முடியல நண்பர்களே, அதெல்லாம் தெரியாது. கேமராமேனுக்கு வர சம்பளம் வரணும், அதனால் அதை கொடுத்தாதான் அடுத்து நான் வீடியோ எடுப்பேன் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா எடுக்க மாட்டேன் நண்பர்களே. போனப்போ 150 ரூபா ஐயா, 150 ரூபாயா? எடிட்டு என்னடா பூரா குடும்பத்தோட கிளம்பிட்டீங்க, என்ன நடக்குதுங்க? என் மதுக்கு தான் கொடுக்கணும், அதுதான் ஹீரோ, அதுதான் ஹீரோனி. அதுக்குதான் டெய்லி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருவேன், கடலப்பருப்பு. அதுக்கு பிடிச்சது மசால் கல்ல தான் நண்பர்களே. என் மகளுக்கு மசாலா கல்ல, டார்க் பண்டாச்சி பிஸ்கட்டு, அதை கொடுத்தா போதும். அதை கொடுத்தா வீடியோக்களே ஒரு அடிக்க வருது நண்பர்களே. வா நான் வரமாட்டேன், டார்க் பண்டாச்சி கொடு வர வேண்டும். நீ பூரா பிளாக்மெயில் பண்ணாங்க நண்பர்களே. உண்மையிலேயே இந்த குழம்போட ஊற்றி அப்படின்னு பேசுவாங்க. காப்பு கட்டியிருக்கீங்க, தப்பு இல்லை. எந்த ஒரு பொருளுமே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றது தப்பு இல்லை, அது ஒரு ஹேப்பினஸ்மா. அதையும் தப்பு ஐயா, மைண்டு மாறாமல் குடித்தா சரி. அப்பா இன்னைக்கு வந்து
2 பேரும் காசு கொடுத்துருவேன். 2 பேர் பாவம் அட்மினுக்கும் மாதமாக இருக்கேன். உனக்கு கேமராமேனுக்கு 150 ரூபா, உனக்கு 100 ரூபா, 150 ரூபாய்க்கு மதுக்கு 50 ரூபா. மாதத்தில் ஒரு வீடியோ தான் வருவேன். இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வருவேன் 150 ரூபாய்க்கு. நீ நடிக்கவா அமௌண்ட்டை பூரா இங்கே வாங்கிக்க. அதெல்லாம் வேணாம். அப்போ உனக்கு 10 பைசா கிடையாது. அடுத்து வடிவில் சொன்ன மாதிரி அடுத்து பெரிய ட்ரெயினாக இருக்குது, பரவாயில்லையா, ஓடுவாங்க. நல்லா இருக்குமா உண்மையிலேயே? சுண்டக்காய் குழம்புக்குள்ள என் பொண்டாடி மாதிரி வைக்க முடியாது உலகத்தில். அப்படி ஒரு டேஸ்ட்டு, அப்படி ஒரு அருமையாக இருக்கும். அந்த மோர் ஊற்றி நல்லா இல்லை, சுண்டக்காய் குழம்பு வைக்கல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மள. இந்த வெண்டைக்காய் அப்படியே இருக்குது, மிளகா அப்படியே இருக்குது. எதுக்கு வறுக்க சொன்னீங்க சாமின்னு தெரியலையே. சாமிக்கு பகிரெலாம் காந்தது மிளகா திருண்டு. காந்தட்டும், நல்லா காந்தட்டும். காசு கொடுக்கவில்லை என்றால் அப்படித்தான் காந்தும். நான் சம்பாதிக்க விடாமல் உனக்கும் என் பிள்ளைய இருந்தேன், அப்புறம் ஏன் போய் பேசுகிறேன்? போய் சொல்கிறார் நண்பர்களே. அவர் வண்டி இந்த ரிப்பேராக போய் கிடக்கு, அதை போய் சரி பண்ணுவார், அதுக்கு 5000 விடுவார். லைசன்ஸை ரெனியூவல் பண்ணணும்னு விடுவார், அதுக்கு 6000 விடுவார். முடிஞ்சு வச்சு நண்பர்களே. நண்பர்களே லூஸு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான். அடுத்த வாரம் புதன்கிழமை நம்ம ஊரில் திருவிழா, எல்லோரும் வாங்க. நம்ம ஊமிச்சோளுங்க. சூப்பராக பொருங்க. எங்கே வேணா நம்ம மரத்து இருக்க வீடு வாடகை வீடு. மரம் வச்சது நானுப்பா. என்ன மரம் வச்சது நானு, நம்ம மரம். இதனால தாண்டியே நம்ம வீட்டு ஓனரமா நம்ம காலி பண்ணி சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம மரம்ன்றீங்க, நாளைக்கு நம்ம வீடுன்றீங்க. அதெல்லாம் கிடையாது, தப்பு. இதை நம்மளா கட்டணும் நண்பர்களே. அந்த மரத்தை நான் வளர்க்கப்பட்ட பாடு பெரிய பாடு நண்பர்களே. எத்தனை தடவை மாடு தின்றுருக்கும் தெரியுமா? பெருசாக அந்த கண்டு வளர்ந்து வரும், பார்த்தா மாடு வந்து கடிச்சிட்டு போயிடும். அப்புறம் சுற்றி கம்பி கேட்டு போட்டதுக்கு அப்புறம்தான் நண்பர்களே அது முருங்கை மரமாக வந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு தரமான சாப்பாடு தான் இன்றைக்கி மக்களை சந்திச்சிருக்கீங்க. சூப்பராக நண்பர்களே, இதே போல் நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. சுண்டக்காய் குழம்பு என் பொண்டாட்டியை தவிர உலகத்தில் வேறு யாருமே வைக்க முடியாது. அவ்வளோ அற்புதமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நண்பர்களே. பொய்க்காக நான் பெருமைக்கு என் பொண்டாட்டி பெருமை சொல்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன். வேணா சொல்லுங்கள், ஒரு நாள் வாங்கி டெஸ்ட் பண்ணி கூட வாங்க. என்னுடைய ஃபாலோவர்ஸு என் வீட்டுக்கு சாப்பிட சுண்டக்காய் குழம்பு வைக்க சொல்கிறேன். டேஸ்ட்டாக மட்டும் இல்லைண்ணா, என்னை என்ன வேணாலும் நீங்கள் செய்யுங்க, இதுக்கு நான் கேரண்டி. எத்தனை வருஷம் கேரண்டி? பார்த்தீங்களா ஏறிட்டுருக்கு கொழுப்பை. ஓகே நம்மள சூப்பராக இருக்குது. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடுவது மதுரை மீசமணி மதுமிதா, எடிட்டர் சர்மிதா, கேமராமேன் முத்துலட்சுமி. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க.